வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. தமிழக பொறுப்பு கவர்னரை கண்டித்து குடியாத்தத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று பிரதான கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஜனநாயக படுகொலை செய்த தமிழக பொறுப்பு ஆளுநரை கண்டித்து வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிகழ்விற்கு வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுரேஷ்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் இலியாஸ் பாஷா, மாவட்ட துணைத் தலைவர் விஜயேந்திரன், மாவட்ட பொதுச் செயலாளர் சரவணன், யுவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். குடியாத்தம் கிழக்கு நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லாலா லஜபதி வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் கிருபானந்தம், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் திருமதி கிருஷ்ணவேணி ஜலந்தர், மாவட்ட துணைத் தலைவர் சேகரன், குடியாத்தம் தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜோதி கணேசன், மாவட்ட பொதுச் செயலாளர் பாரத் நவீன்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிகழ்வில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெகநாத ரெட்டி, விஜயகுமார், செல்வகுமார், தாண்டவமூர்த்தி, சேகரன், தனசேகரன், அருண், வேலூர் மண்டல தலைவர் அரியூர் சோமு, பள்ளிகொண்டா பேரூர் தலைவர் சிக்கந்தர், மாவட்ட நிர்வாகிகள் தேவகிராணி, ராஜேந்திரன், முஜமில் அகமத், மோர்தனா, குபேந்திரன், வாசு, அன்பரசி, ராணி, சத்தியமூர்த்தி, சரத் சந்தர் மற்றும் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவர் திருமதி கோமதி குமரேசன், மாவட்ட எஸ்ஐ பிரிவு தலைவர் அன்பரசன், மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவர் ரியான், மாவட்ட ஓபிசி பிரிவு தலைவர் ராகேஷ், மாவட்ட நெசவாளரணி தலைவர் ஜெயவேலு, மாநில எஸ்சி பிரிவு பொதுச் செயலாளர் சுப்பிரமணி, சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் ஆம்புலன்ஸ் ராஜேஷ், கோதண்டன், கோவிந்தசாமி, ரஜினிகாந்த், பழனிவேல், ராகுல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் குடியாத்தம் மேற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வீராங்கன் நன்றி உரை கூறினார். செய்திகளுக்காக ராஜேஷ். அனுமதியோ